2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களின்றி மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் அப்பா. மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரல ஆண்டவரே, இந்த மனுஷனை மறைத்து நீங்கள் பேசுங்க தகப்பனே. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் செபிக்கலாமா? நீங்கள் தான் பேசணும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு, நம்முடைய வார்த்தையிலே வல்லம் உண்டு. ஆண்டவரே நீங்கள் பேசுங்கப்பா, உம்முடைய வார்த்தை கொண்டு பேசுங்க ஆண்டவரே. ஜீசஸ். எல்லாரும் ஜெபிக்கலாமா? நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்த, நம் தேவன் நீதிபர, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. நன்மை ஏது ஒன்றும் நம்மில் இல்லையே என்ற போதும் நம்மை நேசித்தாரே. நன்மை ஏது ஒன்றும் நம்மில் இல்லையே என்ற போதும் நம்மை நேசித்தாரே. அந்த அன்பில் மகிழ்வோம், அன்பரின் பாதம் பணிவோம். அந்த அன்பில் மகிழ்வோம், அன்பரின் பாதம் பணிவோம். நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபர, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. ஆமென். அப்பா ஆண்டவரே, ஆரம்பத்தில் போற்றி துதித்தோம், உடைய பிரசன்னத்தை உணர்ந்தோம், ஜெபித்தோம், எங்களை ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்தீங்கப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. ஜெப நேரத்தில் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அம்மை நோக்கி பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுத்தீர் தகப்பனே. இப்பொழுது உடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய வார்த்தை கொண்டு பேசி பிள்ளைகளை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கண்பானவர்களே, தீத்துக்கு பவுல் எழுதுகிறார். இந்த 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை இன்னொருக்கா படிமா? அவர் நம்மை சகல அக்கிரமங்களின்றி மீட்டுக்கொண்டு, சகல அக்கிரமங்களின்றி மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும், தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த லெந்து நாட்கள்ல இப்படி ஒரு வார்த்தை கொண்டு இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த லெந்து நாட்கள்ல இந்த விடுதலை கூடத்தில் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தை பேசும்படியாய் உணர்த்தினபடினால இந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகர் ஆண்டவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து பலியாய் நம்மை மீட்டு கொண்டார் என்று சொல்லி அறிந்து கொள்ளாதபடி, அவருடைய அன்பை ருசிக்காதபடி இன்றைக்கு தான் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, தான் குடும்பம் உண்டா போதும், தான் வேலை செய்தால் போதும், நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் போதும், நம்ம பாதுகாப்பாக இருந்தால் போதும், எப்படி மிருகங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அதே போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, அதனால் இன்றைக்கு எல்லாரும் இதை அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். பாருங்க, பவுல் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், இயேசு நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்து பூமியிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனுகுல மீட்புக்காக ஒரு சொட்டு இரத்தம் இல்லாதபடி இரத்தத்தை சிந்தி அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். எனக்கு அன்பானவர்களே, 2000 ஆண்டுகளாகவே நாம் இந்த ஆண்டவருடைய அந்த அவருடைய மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் 450 கோடிக்கு மேலே உள்ள ஜனங்கள் இந்த கிறிஸ்துவை தொழுது கொள்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவருடைய உண்மையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டோமா? அதை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே பவுல் சொல்றார், அவர் நம்மை சகல
அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு. இயேசு கிறிஸ்து நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு. உண்மையிலே நமக்குள்ளே இருக்கிற எல்லா அக்கிரமங்கள்லேருந்து நாம் விடுதலை நாம் பெற்றுக்கொண்டோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, 2 நாளில் நாங்கள் கறி சாப்பிட மாட்டோம், மீன் சாப்பிட மாட்டோம். நாங்கள் இன்றைக்கி அநேக ஆண்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் சேவ் பண்ண மாட்டோம். இன்றைக்கி நிறைய பேர் இப்படி பொருத்தனை பண்ணி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. சில லேடிஸ் நாங்கள் பூ வைக்க மாட்டோம், அந்த காசை காணிக்க கொடுப்போம் என்று சொல்லி இன்றைக்கி அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. உண்மையிலே உங்களுடைய அக்கிரமங்கள்லேருந்து நீங்கள் மீட்கப்பட்டு கொண்டீங்களா? இதுதான் இன்றைக்கி கேள்வி. எனக்கு அன்பானவர்களே, பவுல் சொல்கிறாரு, அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு. எனக்கு அன்பானவர்களே, அதுக்கு முன்னாடி உள்ள நான் வசனத்தை படிக்கிறேன், 11ஆம் வசனத்தை. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபையானது பிரசன்னமாகி, தேவ கிருபையானது அதாவது கிறிஸ்து பிரசன்னமாகி, நாம் அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனமாக கேளுங்க. நமக்குள்ளே இருக்கிற எல்லா இச்சைகளும் நீங்கும்படியாக, நமக்குள்ளே இருக்கிற எல்லா கெட்ட கிரியைகளையும் நீங்கும்படியாக, உண்மையிலே நம்முடைய எல்லா அக்கிரமத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று கொண்டோமா? யோசித்து பாருங்க, பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒரு புது சிருஷ்டியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பைபிள் சொல்லுது, அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு. கோபம், எரிச்சல், பெருமை, பொறாமை, ஒரு புறஜாதியை போல நாம் வாழ்ந்து கொண்டோம் என்று சொன்னால், பழி வாங்குதல். எனக்கு அன்பானவர்களே, ஒரு சிலர்கிட்ட கோபம் இருக்காது, எரிச்சல் இருக்காது, பெருமை இருக்காது, பொறாமை இருக்காது, ஆனால் பழி வாங்குதல் இருக்கும். இவன் எப்படியாவது, இவங்க பழி செய்யாட்டாலும் ஆண்டவரே இவனை நீ பழி தீர்க்க வேண்டும் என்று சொல்லி சிலவங்களுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்கும். இதுவும் அக்கிரமங்கள் தான். எனக்கு அன்பானவர்களே, இவன் எப்படியாவது இவன் மாட்டிக்கொள்ள வேண்டும், இவன் எப்படியாவது இவன் இப்படி சொல்லி நாம் நமக்குள்ளே ஒரு சிந்தனை அப்படி இருந்துச்சு அப்படின்னாலே அதுவும் பாவம்தான். எனக்கு அன்பானவர்களே, அதாவது எதிரிக்கோட யோபு சொல்வார், எதிரிக்கோட தீங்கு வரக்கூடாது என்று சொல்லி யோசித்தாராம், அவர் சிந்திப்பாராம். அதற்காக தான் ஆண்டவர் நமக்காக பூமியில் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி நமக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார். அவர் ரத்தத்தை சிந்தினபடினால நமக்குள்ள இருக்கிற எல்லா அக்கிரமங்களும் நம்ம விட்டு நீங்கி போகுது, சகல அக்கிரமங்களும். எனக்கு அன்பானவர்களே, அப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலே நாம் எல்லாம் பாக்கியவான்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நமக்குள்ளே கோபம், எரிச்சல், இன்றைக்கி சத்தியத்தை நாம் பேசும் என்று சொன்னால் நம்மை சத்துருவாக நம்மளை மாற்றி விடுவார்கள். நம்மை ஒரு சத்துருவாக எண்ணிடுவாங்க. ஐயோ, சத்தியத்தை சொல்லும்போது இப்படி தான் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் சொல்லும்போது சிலர்களுக்குள்ளே கோபம் வரும். எனக்கு அன்பானவர்களே, வேதம் என்ன சொல்லுது தெரியுமாங்க? அவர் தம்மை சகல அக்கிரமங்கள் என்று மீட்டு கொண்டு. கொஞ்சம் கூட நமக்குள்ளே சூது இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட நமக்குள்ளே கபடு இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? வேதம் தெளிவாக சொல்லுது, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணும்படியாக. லௌகிக இச்சைகள் எல்லாவற்றையும் நீக்கும்படியாக அந்த தேவ கிருபையானது கிறிஸ்து, அந்த பிரசன்னமாய் இருக்கிற அந்த மகாதேவன், அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டு ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி நமக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஏன் தெரியுமா? நாம் அக்கிரமங்களிலிருந்து நாம் விலகும்படியாக. எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க, பார்க்கலாம். சிந்திச்சு பாருங்க. சபையிலே பார்க்கும்போது இன்றைக்கி நிறைய சபைகளிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க, 2 கட்சி 3 கட்சி. யோசித்து பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, நல்லா சிந்திச்சு பாருங்க. ஆல்டரில் உட்கார்ந்துருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற கிரியைகள் வித்தியாசமாக இருக்கு. 100க்கு 100 மனுகுல மீட்புக்காக ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி கிறிஸ்து நமக்காக இரத்தத்தை சிந்தினார். மனுகுலத்தை மீட்கும்படியாக அவர் தம்முடைய இரத்தத்தை கரையில் செலுத்தினார். இங்கு வேதம் சொல்லுது, நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவரை சிலுவையிலே அடிக்கும் போது, அவரை பிடித்து கொண்டு போகும்போது
அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் கொஞ்சம் அப்படி அவருடைய தெய்வீகத்தை காட்டினார் என்றால் போதும், எல்லாருமே ஓடிடுவாங்க. அவரை பிடிக்க வரும்போதே அவர் முன்னாடி முகங்குப்புற விழுறாங்க. ஒண்ணுமில்லை, அவருடைய தெய்வீகத்தை கொஞ்சம் அவர் காமித்தார் என்று சொன்னால் யாருமே அந்த இடத்துல இருக்க முடியாது, கெத்சேமேன் தோட்டத்தில். ஆனா வேதம் சொல்லுது, நம்மெல்லாம் அக்கிரமங்களிலிருந்து மீட்கும்படியாக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம். அவர் ஒப்பு கொடுத்தார். நம்மை உண்டாக்கின ஆண்டவர், உருவாக்கின தேவன், அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அடிக்கும்படியாக. எனக்கு அன்பானவர்கள், இன்றைக்கெல்லாம் நிறைய இடத்துல நிறைய பேர் போராடுவாங்க. ஆனால் நல்லா கவனமாக கேளுங்க, அந்த அவங்கள கொண்டு போனால் பிடிச்சு இழுத்து தான் கொண்டு போகணும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, நமக்காக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். எனக்கு ஏன் தெரியுமா? நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் நீங்கும்படியாக. எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களுக்கு நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக நீர் அடிக்கப்பட்டீரப்பா, எனக்காக இரத்தத்தை சிந்தினீரே, என்னுடைய பாவங்களுக்காக ஒரு சொட்டு இரத்தம் இல்லாதபடி எனக்காக ஒப்பு கொடுத்தீரே, என்னுடைய பாவங்களை எல்லாம் சுத்திகரிங்க, என்னை மன்னிங்கப்பா, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அறிக்கை பண்ணும்போது நம்முடைய எல்லா பாவங்களையும், நம்முடைய சகல அக்கிரமங்களையும் அவர் நீக்கி போடுவாராம். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுது. ஆமேன். அப்போ இதில் ஒரு சிலருக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும், இதெல்லாம் நாங்கள் செய்யாமல் இருக்கிறோமா? உண்மையிலே நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. உண்மையிலே கிறிஸ்துவை உண்மையாகவே தொழுது கொண்டு, ஆண்டவரே என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்தினீங்கப்பா, என்னுடைய அக்கிரமங்கள்லாம் நீங்கும்படியா, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி உண்மையாக நம்ம சொன்னோம் அப்படின்னா, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, அது யாராக இருந்தாலும் சரிங்க, அவர்கிட்ட பட்சபாதம் கிடையாது. உன்னுடைய பாவத்தெல்லாம், அவனுடைய அக்கிரமத்தெல்லாம் அவர் சுத்திகரிப்பாராம். அதனால தான் தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அடிக்கப்பட்டது அவர் மனிதன் இல்லைங்க, அடிக்கப்பட்டது அவர் மனிதனாய் பூமிக்கு வந்தார். ஆனால் அவர் தேவகுமாரன், தேவன். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்து. அதனால தான் பைபிள் சொல்லுது, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. ஒருவேளை ஒரு மனிதன் அடிக்கப்பட்டான் என்று சொன்னால் இன்றைக்கு 450 கோடி ஜனங்கள் கிறிஸ்துவை தொழுது கொள்ள முடியாதுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் அக்கிரமங்கள் செய்யாதபடி தேவன் நமக்கு, அவருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை கொடுத்திருக்கிறார். ஐயோ இப்படி நம்ம சிந்திக்க கூடாதப்பா, ஐயோ இப்படி சிந்திக்க கூடாது ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் எப்பொழுதும் நம்முடைய சிந்தைகள் வேற 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 காரியமாய் போனாலும் அவர் நமக்குள்ளே இருந்து உணர்த்தி உணர்த்தி உணர்த்தி, ஐயோ இப்படி சிந்திக்க கூடாது, இப்படி சிந்திக்க கூடாது, அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்காக நாம் ஜெபிப்போம், அவங்க மனம் திரும்பணும், அவங்களுக்காக ஜெபிப்போம், அவங்களுடைய கண்கள் திறக்கப்படலை அதற்காக ஜெபிப்போம். இப்படி தாங்க என்ன வரும். அதே வசனத்தில் பாருங்க, அப்புறம் சொல்றாரு, தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனமாக கேளுங்க, தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும். இன்றைக்கு கோடிக்கணக்கான ஜனங்களை யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டார்களோ, யாரெல்லாம் இயேசு எனக்காக பூமியில் வந்து ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி பாவத்தை அறிக்கை பண்ணி பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்களோ, அவங்கெல்லாம் யாருன்னா அவருக்கு சொந்தமான ஜனம். நல்லா கவனமாக கேளுங்க. இப்போ நம்ம பிள்ளைகள், நாம் பெற்ற பிள்ளைகளை தான் ஏன் பிள்ளைன்னு சொல்ல முடியும், அப்படி தானே? நல்லா கவனமாக கேளு. நம்ம பெற்ற பிள்ளையை தான் ஏன் பிள்ளை அப்படிங்க முடியும். அடுத்தவங்க பெற்ற பிள்ளைகளை நாம் வந்து ஏன் பிள்ளைன்னு சொல்ல முடியுமாங்க? ஏன் நம்ம பெற்ற பிள்ளையை நாம் ஏன் பிள்ளைன்னு சொல்றோம்னா, இரத்த உறவு. ஒரு கணவனும் ஒரு மனைவியும் இணையும் போது அந்த உறவுல பிறக்கிற குழந்தை அதுதான் நம்முடைய பிள்ளைகள். அதை தான் நம்ம வந்து ஏன் பிள்ளை, ஏன் ஜனம் என்று சொல்லுகிறோம். அதே போல இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு அந்த இரத்தத்தினுடைய உறவு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்மெல்லாம் அவருடைய சொந்த ஜனமாங்க. கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்து.
இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இன்றைக்கு நாம் தகப்பன் என்று சொல்லி நாம் அவரிடத்துல உரிமை கொள்ள முடியல என்று தெரியுமா? இப்போ இன்றைக்கு நாம் தகப்பனே, அப்பா, பிதாவே என்று சொல்லி இன்றைக்கு நாம் அவரிடத்துல கதறுகிறோம். எதுனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்பாட்ட போய் பேசுகிறோம். நம்ம எதற்கு? அவருடைய இரத்தம், அந்த இரத்த உறவு நம்மளை அப்பா, பிதாவே என்று சொல்லி அவரை நம்ம கூப்பிடுறோம். தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும். எனக்கு அன்பானவர்கள், நல்ல கவனமாக கேளுங்க. ஏன் இன்றைக்கு உங்களால் கூப்பிட முடியல தெரியுமா? இன்றைக்கு நிறைய பேருக்கு இரத்த உறவு இல்லை. ஏன் உடனே அடுத்தவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி இன்னும் இப்படி எனக்கு இந்த பிரச்சனை என்று ஏன் சொல்கிறோம்? புரியுதா உங்களுக்கு? ஏன் முதல்ல அப்பாட்ட, ஏசப்பாட்ட ஏன் சொல்ல முடியல? சொந்த ஜனம் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே இயேசுவின் இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டவங்களாக இருந்தோம் என்று சொன்னால், எனக்கு அன்பானவர்களே, அவருக்கு நாம் பிள்ளைகளாக இருப்போங்க. எல்லாவற்றையும் அவரிடத்தில் நாம் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆண்டவரே, இதை செய்யவா, செய்யாண்டாமா? ஏசப்பா, இதை செய்யவா, இதை செய்யாண்டாமா? ஏசப்பா, இதை செய்யவா, இதை செய்யாண்டாமா? ஏன் இன்றைக்கு நம்ம அப்பா மேலே ஏன் நமக்கு பாசம் இல்லை? அப்பாவுக்கு எதையாவது செய்யணும் என்று சொல்லி ஏன் பாசம் இல்லை தெரியுமா? இரத்த உறவு இல்லை. அவருடைய சொந்த ஜனமா இருந்தோம் என்று சொன்னால் நாம் பிரசங்கியா இருப்போம். எனக்கு என்ன, என் பிள்ளைகள் ஓரளவு வந்துட்டாங்க, என் குடும்பம் ஓரளவு வந்துட்டு போதும். இப்படியே இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். போதும், இது போதும் எனக்கு. சாப்பிடணும், தூங்கணும், வேலை செய்யணும். சாப்பிடணும், தூங்கணும், வேலை செய்யணும். சாப்பிடணும், தூங்கணும், வேலை செய்யணும். இதே தான் இன்றைக்கு போயிட்டு இருக்கு. ஏன் இன்றைக்கு ஆண்டவர் மேலே ஒரு அன்பு இல்லாதபடி அவருக்கு ஏதாவது செய்யணும். எனக்கு அன்பானவர்கள், ஒருவேளை உங்களால் ஊழியம் செய்ய முடியாட்டாலும் நீங்கள் உண்மையிலே அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டீங்கன்னா நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பில் கதவை பூட்டி ஜோம்னிக்கிட்டே இருப்பீங்க. ஆண்டவரே, இந்த ஊர் ரட்சிக்கப்படணும், இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், அப்பா, இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, இதுதாங்க சொந்த ஜனம். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கு எங்கே சாப்பாடு இருக்குது, நிறைய இடம் சிலவங்க அலைவாங்க, எங்கே சாப்பாடு கிடைக்கும், ஊழிய கூட்டத்துக்காக அந்த கூட்டத்துக்கு போகணும். இப்படி இன்றைக்கி நிறைய பேர் அலைவாங்க. நிறைய இடத்துல பாருங்க, உண்மையிலே அவருக்கு சொந்த பிள்ளைகளாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்ம சும்மா இருக்க முடியாதுங்க. எனக்கு அன்பானவர்களே, ஒரு கூட்டத்தை நம்ம அவருக்கு ஆயத்தப்படுத்துவோம். அவருடைய இரத்த உறவு அது சும்மா விடாது. எப்பவும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்போம். எப்பவும் அவருக்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம். நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு அன்பானவர்களே, யோசித்து பாருங்க, பார்க்கலாம். இன்றைக்கி சபையிலே ஜனங்களுக்கு இரத்த உறவு இல்லை அப்படின்னா தான் இவங்க என்ன செய்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர்றதோடு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அது மாத்திரமல்ல, அதோட அவங்களுக்கு அதில் கூட அந்த செய்தியோட அவங்க ஆண்டோடைய வார்த்தையோட கேட்க முடியலைங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிஸி 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 பிஸி. எனக்கு அன்பானவர்களே, இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பாருங்க, நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும். எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அது வீண் போகாதுங்க, அது வீண் போகாது. உண்மையிலே நமக்கும் ஆண்டவருக்கு இரத்த உறவு இருந்துச்சுன்னா நமக்குள்ளே உண்மையிலே நற்கிரியை செய்ய ஆண்டவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நமக்கும் நற்கிரியை செய்ய அந்த இரத்த உறவு நமக்குள்ளே. சொல்லுவாங்க தெரியுமா, தகப்பனை போல இருக்கான் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, தாயை போல பிள்ளை இருக்கா, தகப்பனை போல இருக்கான் ஐயா என்று சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த இரத்த உறவு. அதே போல தான் நாமளும் உண்மையிலே நாம் கிறிஸ்துவின் இரத்த உறவு நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இருப்போமா தெரியுமாங்க, நற்கிரியை செய்ய. நற்கிரியை ஆண்டவர் எப்படி நற்கிரியை செய்தார் அதே போல நாமளும் நற்கிரியை செய்ய ஆயத்தமாக இருப்போம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி நிறைய பேர் பாருங்க, அவங்கள்ட்ட நிறையா இருக்கும், ஆனால் கொடுக்க மனசு இருக்காது. ஆனால் பாருங்க, கொஞ்சம் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு கொடுக்க மனசு இருக்கும். இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, ஆனால் ஒரே குடும்பத்தில் உள்ளவங்களுக்குள்ளே இப்படி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் நினைக்கிறீங்க ஒரே பெற்றோருடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. இதில் கிறிஸ்துவின் அன்பு இணைக்கப்பட்டிருக்குங்க. உண்மையிலே நாம்
அவர் நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கார். அந்த இரத்த உறவு இருந்துச்சுன்னா நம்ம நற்கிரியை செய்கிறவர்களா இருப்போம். அதில் பட்சபாதம் இருக்காது. இவங்களுக்கு தான் செய்யணும், இவங்களுக்கு தான் செய்யணும் என்று சொல்லி பட்சபாதம் இருக்காது. இதை நம்ம சரியாக நாம் புரிந்து கொள்ளலாம். எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே நாம் நற்கிரியை செய்கிறதுனால தான் இன்றைக்கு ஜனங்களை, ஆத்துமாக்களை நம்ம கொண்டு வர முடியும். ஆண்டவர் பாருங்க, அதட்டி ஜனங்களை ரட்சிக்கலைங்க, தம்மை தாமே ஒப்பு கொடுத்து ரட்சித்திருக்கிறார். அதட்டலை. நான் தான் உங்களை படைச்சேன், நீங்கள் என்ன தான் வணங்கணும்னு சொல்லி அவர் சொல்லலைங்க. நல்லா கவனம் பாருங்களேன். அவருடைய நற்கிரியை எப்படி இருந்துச்சு தெரியுமா? தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். முழு சரீரத்தை நமக்காக ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்தினார். ஒருவேளை அவர் உலகத்தில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யத்தையும் அவர் கொடுக்க முடியுங்க. அதை விட பெரிய அன்பு என்ன அப்படின்னா தம்மை தாமே ஒப்பு கொடுக்கிறதான். அதான் நற்கிரியை. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அவர் பூமியின் குடிகள் நிறைவு எல்லாமே அவருடையது. எப்பா, ஏன் ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்ளணும், தான் அவனுக்கு கொஞ்சம் இதை தரேன், இந்த இடத்த தரேன், நீ ரட்சிக்கப்படு, நீ என்னை தொழுது கொள்ளு, இந்த இடத்த தாரேன். பைபிள் சொல்லுதுங்க, பூமியின் குடிகள் நிறைவு எல்லாமே அவருடையது. அப்படி அல்லங்க, உண்மையிலே நாம் நற்கிரியை செய்யும்படியாக அவர் நற்கிரியை செய்திருக்கிறார். அது என்ன நற்கிரியை அப்படின்னா தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார், தம்மையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதுக்கு மேல என்னங்க நற்கிரியை? யோசித்து பாருங்க, பார்க்கலாம். நம்ம எல்லாம் பாவியா இருக்கிறோம், பாவிகளை ரட்சிக்க அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, பார்க்கலாம். அப்ப அந்த உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் நம்ம இருந்தோம் அப்படின்னா உண்மையிலே இயேசுவின் ரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். நற்கிரியை செய்ய ஏதாவது சில பாருங்க, எல்லாருக்கும் ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது யாருக்காவது கொடுக்கணும், கொடுத்தா அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமாங்க? உண்மையிலே அதான் நற்கிரியை. உலகத்தில் ஒரு மனுஷன் உள்ளத்தில் சந்தோஷப்படுறான்னா கொடுத்து சந்தோஷப்படுறாரு, அது அனுபவமே வேற. அதான் நீதிமான் ஆசையே நன்மையே என்று சொல்லி பைபிளில் இருக்கு வசனம். உலகத்தில் ஒரு மனுஷன் சந்தோஷப்படுறான் அப்படின்னா உலகத்தில் பெரிய ஒரு சந்தோஷம். அது என்ன சந்தோஷம் அப்படின்னா தேவ பிரசன்னம். அதுக்கு அடுத்து என்ன சந்தோஷம் அப்படின்னா கொடுக்குறான் பாருங்க மற்றவங்களுக்கு, அது ஒரு மகிழ்ச்சி உண்டு. அந்த சந்தோஷம் அது வித்தியாசமான ஒரு சந்தோஷம். அதான் நீதிமான் ஆசை நன்மையே என்று சொல்லி ஆண்டவர் பாருங்க தம்மையே ஒப்பு கொடுக்கிறார். எதற்காக? நாம் நற்கிரிகள் செய்யும்படியாக. எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க, பார்க்கலாம். இன்றைக்கி சிலவங்கள்ட்ட பேச முடியாத ஒரு அதாவது நம்ம சத்தியத்தை பேசலாம், இவங்கள்ட்ட சொல்லலாம் அப்படின்னா நமக்கே பயமாக இருக்கும். ஐயோ, இதை சொல்லிட்டா இவங்க சீண்டிடக்கூடாது. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம ஜபிக்க தான் செய்யணும். எப்பா இப்படி இருக்கு, உன் நிலைமை இப்படி இருக்கு, பிரச்சனை ஆயிராம. நம்ம இப்படி பேச முடியல, ஏன் தெரியுமா? எனக்கு அன்பானவர்களே, கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கணுங்க. நம் மூலமா ஆண்டவருடைய நாமம் மையப்படணும். அவர் சொல்றாரு, பூமிக்கு உப்பா இருப்பீங்க, உப்பு சாரமற்று போச்சுன்னா அது ஒன்றுத்துக்கு உதவாது. இந்த ரெண்டு தாங்க. ஒன்று நற்கிரியை செய்யணும். அப்படிலாம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருப்பாங்க, ஆனால் நடிச்சிட்டு இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அது மாத்திரமல்ல, அதோடு சேர்ந்து ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி. பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி. இன்றைக்கு அநேகருக்குள்ள பக்தி வைராக்கியம் இருக்காது. காரணம் என்னன்னா ஆண்டவருடைய இரத்த உறவு இல்லாமல் இருக்குங்க உங்களுக்கு. ஏன் பக்தி வைராக்கியம் இல்லை? போன வாரத்தில் ஆஸ்திரேலியா பக்கத்தில் ஒரு நாடு, அந்த நாட்டில் மொத்தம் 86 எம்பி இல்லை 90 எம்பி, 4 எம்பி தான் ஒரு சட்டத்துக்கு ஒத்துக்கலை. என்ன சட்டம் அப்படின்னா, அந்த நாடை கிறிஸ்தவ நாடாக மாற்றுறாங்க. நல்லா கவனமாக கேளுங்க. அந்த நாடை கிறிஸ்தவ நாடாக மாற்றுறாங்க. 86 பேர் கையெழுத்து போட்டாங்க, 4 பேர் மட்டும்தான் எதிர்க்கிறாங்க. ஆனால் அது நிறைவேறப்பட்டது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்க. அதாவது ஒரு நாடு முழுவதும்
அது கிறிஸ்துவ நாடு என்று சொல்லி அதை கிறிஸ்துவ நாடாக, ஆனால் அது மாத்திரமல்ல, அதில் இன்னொரு காரியம் இருக்குது, அதில் ஜனநாயகமும் இருக்கும். அதில் நீ எதனாலும் நீ ஏற்றுக்கலாம், ஆனால் நாடு கிறிஸ்தவ நாடு. 98% கிறிஸ்தவங்க. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்தும். இப்போ நம்ம இந்தியாவில் அருணாச்சல பிரதேசம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 35% கிறிஸ்தவம் இருக்கு. 35%. என்ன கண்பானவர்களே, இப்போ இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்தி வைராக்கியம் வருது. ஐயோ, நம்ம தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்றைக்கு நாம் சிறுபான்மையினராக இருக்கிறோமே என்று சொல்லி வேதனைமையாக இருக்கு. எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுறதாங்க அவருடைய சித்தம். அதை நிறைவேற்றும்படியாக தான் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி நமக்காக ரத்தத்தை சிந்தினார். எல்லா மனுஷனும், பூமியில் இருக்க எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே. ஆனால் இன்றைக்கு அநேகருக்குள்ளே பக்தி வைராக்கியம் இல்லாதபடி, இப்போ சென்னையில் நிறைய சிஎஸ்ஐ சபையில் என்ன செய்கிறாங்களாம் தெரியுமா? ஒரு சபையில் போய் நீ அங்கத்தினர் ஆகணும்னா 1 வருஷம் 2 வருஷம் வரணும். அதுக்கப்புறம் தான் அங்கே பாருங்கள், இவங்க இதில் வேற என்ன பாருங்கள், நமக்கு இங்கே எல்லாரும் வந்து ஆண்டவருக்குள்ளே வரணும், சபை பெருகணும்னு நினைக்கிறோம். அங்கே அப்படி ஒரு காரியத்தை செய்கிறாங்களாம். கேள்விப்படும்போது கஷ்டமாக இருக்குது. 2 வருஷம் ஆகிட்டு இப்போ தான் நாங்கள் அங்கத்தினர் ஆகிருக்கோம் அப்படிங்கிறாங்க. சிந்திச்சு பாருங்கள், பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நல்லா யோசித்து பாருங்க. பக்தி வைராக்கியம் இல்லாதபடி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம், அன்றைக்கு சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அவங்களுக்கு இருந்த பக்தி வைராக்கியத்தை பார்த்தீங்களா? தாவீதுடைய முன்பாகத்தில் பக்தி வைராக்கியத்தை பார்த்தீங்களா? கிதியோனுடைய முன்பாகத்தை பக்தி வைராக்கியத்தை பார்த்தீங்களா? யோசித்து பாருங்க, பார்க்கலாம். ஆசா ராஜாவுடைய முன்பாகத்தினுடைய பக்தி வைராக்கியம் சொன்னார், யாரெல்லாம் ஆண்டவரை தேடலையோ அவங்கெல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, யோசித்து பாருங்க, பார்க்கலாம். எசேக்கியா ராஜாவுடைய பக்தி வைராக்கியம், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இதுக்கெல்லாம் ஒரே வழி, அவருடைய இரத்தத்தால் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்துருக்கா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? ஒன்றும் இல்லை, ஆண்டவரே என்னை சுத்திகரிங்கப்பா, என்னை சுத்திகரிங்க தகப்பனே, என்னை சுத்திகரிங்கப்பா. ஆண்டவருடைய பாத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வெளிச்சம் உங்களுடைய குடும்பத்தில் பிரகாசிக்கணும். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வெளிச்சம் நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் பிரகாசிக்க பண்ணணும். ஆண்டவர் இல்லாமல் ஒன்றும் இன்றைக்கு பாருங்கள், எங்கே பார்த்தாலும் ஒரே கொலைகள், கொள்ளை நோய்கள். கண்மானவர்களே, உண்மையிலே பக்தி வைராக்கியம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் சும்மா இருக்கவே மாட்டீங்க. ஆண்டவரை குறித்து பேசுவீங்க, ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்லுவீங்க. அது மாத்திரமல்ல, திறப்பில் நிற்பீங்க. அன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டே, உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டே, துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்துவிட்டே, துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்துவிட்டே. என் இயேசு ராஜா சோஸ்திரம், என் இயேசு ராஜா சோஸ்திரம், சோஸ்திரமே சோஸ்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. சொல்லுங்க, சோஸ்திரமே சோஸ்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே,
இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, இயேசு ராஜா சோத்திரம், இயேசு ராஜா சோத்திரம், சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, அப்பா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. கண்பானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாளுக்கு நாள் நாம் முன்னேற வேண்டும். இருக்கிற வண்ணமாகவே நாம் இருந்தோம், அதை விட மோசமா இருந்தோம்னு சொன்னா உண்மையிலே நமக்கு ஐயோ. கண்பானவர்களே, நமக்குள்ளே பக்தி வைராக்கியம் இருந்துச்சுன்னா, இப்ப நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகள் ஏதாவது தப்புன்னா நம்ம நினைச்சுவோம் தெரியுமா? அன்னைக்கு எப்படி பிணைகாஸ், அதாவது அந்த ஆரோனுடைய மகன் எப்படி அந்த மோவாபியரோடு இஸ்ரவேல் ஜனங்கள் வேசித்தனம் பண்ணும்போது எல்லார் வீட்லயும் போய் எங்கெல்லாம் வேசித்தனம் பண்றாங்களோ அவங்கெல்லாம் போய் ஈட்டி எடுத்து குத்துறாரு. அதுக்கப்புறம் தான் வாதம் நிற்குது. காரணம் பக்தி வைராக்கியம். நமக்கு பக்தி வைராக்கியம் இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைகள் தப்பு பண்ணா அப்படின்னா நம்ம பிள்ளைகளை வந்து கண்டிப்போங்க. இதுதான் இன்னைக்கு உள்ள வார்த்தை. நீ எங்க போறா? நீ என்ன செய்யறா? நீ என்ன செய்யறா? பைபிள் படிச்சியா? ஜோம்னியா? இன்னைக்கு ஜோம்னியா? இன்னைக்கு பைபிள் படிச்சியா? இதாங்க பக்தி வைராக்கியம். கண்பானவர்களே, அன்றைக்கு பிணைகாசுடைய பக்தி வைராக்கியத்தினாலதான் அந்த வாதம் நினைச்சு. பைபிள்ல ஏலி என்று சொல்லி ஒரு ஆசாரியன் இருந்தான். அவனுடைய பின்பாகத்தை பார்க்கும்போது பக்தி வைராக்கியம் குறைஞ்சிட்டு கடைசியில் என்ன ஆயிட்டு பார்த்தீங்களா? பிள்ளைகளும் மாண்டுட்டாங்க, அவனும் சாபத்துக்கு உட்பட்டான். கண்பானவர்களே, பக்தி வைராக்கியம் ரொம்ப முக்கியம். பக்தி வைராக்கியம் தான் நம்மையும் நடத்தும், நம்முடைய பிள்ளைகளையும் வழி நடத்தும். அதனால இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். பக்தி வைராக்கியம் இல்லை அப்படின்னு வைங்களேன், நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? நம்ம மனைவி செய்யறது கரெக்ட் தான், மனைவி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்தாலும் அது கரெக்ட் தான், நம்ம கணவர் செய்யறது கரெக்ட் தான், நம்ம பிள்ளைகள் செய்யறது கரெக்ட் தான். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமா இருக்காது, ஆனா நமக்கு அது ஒரு கரெக்டா தெரியும். ஆனா முடிவில் எங்க கொண்டு போயிரும் தெரியுமா? கண்பானவர்களே, அன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். நாம் சுத்திகரிக்கப்படணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், அவரோடு நாம் நிலைத்திருக்க வேண்டும், எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளணும். அதனாலதான் அவர் தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதுதான் நீ பிரசங்கம் பண்ணு என்று சொல்லி தீத்துக்கு பவுல கடைசி வசனத்தில் எழுதுகிறார். இதுதான் நீ பிரசங்கம் பண்ணணும். இன்னைக்கு எப்படி பிரசங்கம் பண்றாங்க தெரியுமா? இயேசு உங்களை உயர்த்துவார், அவர் உங்களை வாளையாக்காமல் தலையாக்குவார், ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். உலக ஆசீர்வாதத்தை காட்டி இன்றைக்கு கோமாளிகள் பிரசங்கத்தை பண்ணி இன்றைக்கு நிறைய ஜனங்களை நரகத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. கண்பானவர்களே, பவுல் என்ன பிரசங்கம் பண்ண சொல்றாரு? இதைதான் பிரசங்கம் பண்ண சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனத்தில் இதை நீ போதிப்பா. கண்பானவர்களே, இது போதும். இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை கொண்டு பிள்ளைகளோடு பேசினீர், உமக்கு நன்றி. இந்த வார்த்தையுடைய வசனம் பிள்ளைகளுக்குள்ளே கிரீச்சிட்டும். நாங்கள் ஆண்டவரே அப்பா உம்மோடு ஐக்கியப்பட்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று நீர் கொடுக்கிற நற்கிரியை, நீர் கொடுக்கிற அந்த பக்தி வைராக்கியம் அது அநேகர் உம்மிடத்தில் கொண்டு வரும் தகப்பனே. அப்படிப்பட்ட கிருபை கொடுங்க ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.